அன்பார்ந்த தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம இது மினி இட்லி இதுங்க. இந்த மினி இட்லி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை ஒரு சில்லி இட்லி பண்ணி காட்ட போறேன். அதுதான் இப்போ பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வெறும் இட்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க சில்லி இட்லி மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தட்டில் இட்லியே இன்னும் கூட கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையில் மீந்து போன இட்லி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டுக்கு எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குட்டி குட்டி இட்லியாக ஊற்றிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சில்லி இட்லி. காலையில் மீந்து போச்சுன்னா இட்லி, அது சாயங்காலம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் இட்லி ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டு செஞ்சுப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா 3 இட்லிக்கு மேலே இறங்காது. ஆனால் இந்த மாதிரி சில்லி இட்லி செஞ்சீங்கன்னா ஒரு 10 இட்லி கூட இறங்கிடும். இப்போது இந்த இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பிளேட்டும் ஊற்றி வச்சுக்கலாம். ரெண்டு பிளேட்டும் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இது வேகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லவே இருக்கட்டும். நல்ல குபுன்னு ஆவி வந்த உடனே கொஞ்சம் மிடில் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இட்லி ரெடி ஆகிடும். இப்போது இட்லி எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க, நல்லா காயணுங்க எண்ணெய். நல்லா காஞ்ச அப்புறம் தான் நீங்கள் போடணும். நீங்கள் கொஞ்சமாக காஞ்சிருக்கும் போது போட்டிங்கன்னா இந்த இட்லி எண்ணெய் பூரா இழுத்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க இட்லி. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போதும். அப்படியே இருக்கட்டும். இது ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணுங்க. அப்போ தான் இட்லி அந்த எண்ணெய் இழுக்காமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது நான் சின்ன பசங்களுக்கு பண்ணுறதால அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆன உடனே எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளாட்டிங் பேப்பர் போட்டுக்கிட்டு நீங்கள் எடுத்துருங்க. அது எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தாலும் அந்த எண்ணெய் இழுத்துரும். இது இப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இட்லி எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோங்க. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இதில் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இஞ்சி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக பொரியணுங்க.
இப்போ இந்த பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் கியூபா கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பாதியை 4ஆ கட் பண்ணணும், ஒரு பாதியை 4ஆ கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்க இப்படி எதெல்லாம் எழுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி குடமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறம் குடமிளகாயும் போட்டுக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு தான் கொஞ்சம் ப்ரௌனா இதுவாகணும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்தாவே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூளுங்க. இதை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இது இட்லி வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இல்லைங்க, அதனால். இப்போ இது வந்து சில்லி சாஸ். இது சோயா சாஸ். இந்த சாஸஸ் எல்லாம் இதில் ஊற்றணுங்க, அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வரும். இது வந்து டொமேட்டோ சாஸ். இது வந்து கார்ன்ஃப்ளோருங்க. இந்த கார்ன்ஃப்ளோரை கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளோரு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம்தான். இதுக்கப்புறம் இந்த இட்லியை தூக்கி இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருந்தாங்க. இது எல்லாம் அந்த சாஸஸ் நம்ம போட்ட சாஸஸ்ஸு எல்லாம், இந்த கார்ன்ஃப்ளோரு எல்லாம் இதில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருணும். அவ்வளோதாங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கு போட்டுக்கலாம். எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல, அதனால் நான் வந்து நல்லா கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்பைசி சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீந்த இட்லியில் கூட அழகாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த சாஸஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட. சில்லி சாஸ் வந்து நம்ம வீட்டிலவே ரெடி பண்ணிக்கலாங்க. காஞ்ச மிளகாய் இருந்ததுன்னா நல்லா ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகாயை நல்லா ஒரு வெந்நீரில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெனிகர் போட்டு நம்ம அரைச்சி, கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வதக்கிடணும். எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் சில்லி சாஸு, அது ரெட் சில்லி சாஸு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ரெடிமேட் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இட்லின்னாவே எந்த குழந்தையுமே சாப்பிடாது.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இட்லி வேணுனாலும் சாப்பிட்ருவாங்க. குடமிளகா நல்லது. நம்ம வெங்காயம், குடமிளகா அதெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். வைட்டமின் சி நிறைய இருக்குது குடமிளகாயில். அதனால் நீங்கள் நல்லா செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வீட்டில். நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சம் பெரியவங்க சாப்பிடும்போது இட்லி வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி கூட நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்தால் தான் எனக்கு வந்து ஒரு உற்சாகம் பிறக்கும். நான் வந்து செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.